எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து கடவுள் ஜோதியா ஜோதி இல்லையா. அதாவது தெய்வங்கள் வேற, கடவுளர்கள் வேற, இறைவன் வேற. இறைவன் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதிபதியாக விளங்குறாங்க. கடவுள் யாருன்னா இறைவன் தன்மையை உணர்ந்தவங்க கடவுளர். தெய்வங்கள் வந்து கடவுளுக்கு கீழே தான். எல்லை தெய்வம், குல தெய்வம், அதுமாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு அலைவரிசை. காற்றோட அலைவரிசை தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆகாயத்தில் அது செயல்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ சாதாரணமாக நம்ம பெட்ரோலு, கிருஷ்ணாலு, அப்புறம் ஒயிட் பெட்ரோலு அப்படின்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கேட்டகரி தான். இது எல்லாமே அலைவரிசையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுது. அதே மாதிரி தான் பூமியிலையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ கடவுள் ஜோதியான்னு கேட்டால் ஜோதி கிடையாது. கடவுள் என்பது, அதாவது இறைவன் என்பது சூன்யம், வெட்ட வெளி தான். அப்போ ஜோதினா எதுன்னு கேட்டால் உன்னோட மனம்தான் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது. அதாவது இருளும் ஒளியும் சேர்ந்த இடம்தான் கடவுள் இறைவன் இருக்கிற இடம். நீ அப்படி தான் இருக்கிற. உனக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள், நீன்ற ஒரு பொருள் உனக்குள்ளே அப்படி தான் இருக்குது. நீ தான் அதை பார்க்குற. இப்போ பொதுவாக சித்தி, புத்தி, மதி, பொருள். இந்த மதி தான் நீ. சித்தி என்பது இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கிற விதி கோட்பாடு சித்தி. புத்தினா உன்னோட ஆசைகள். இதை வச்சு நீ செய்கிற செயல் தான் உன்னோட புத்தி. மதினானா இது ரெண்டுத்தையும் அடக்கி ஆட நினைக்கிற பார்த்தீங்களா, ஆத்மா வெளிச்சம். இது பேர் தான் மதி. இது பேர் மதின்னு இருக்கு. இன்னொரு பேர் வந்து தன்னம்பிக்கைன்ற பெயர் வைக்கலாம். ஸோ கடவுள் எப்படி இருக்குன்னா, இறைவன் எப்படி இருக்குன்னா வெட்ட வெளியாக, கார் இருளாக, சூன்ய ரூபமாக இருக்குது. அதில் ஒரு சிறு பிரகாசம் தான், லைட் ஸ்பார்க்கு தான் இந்த மனம். பொதுவாக அப்படி தான் இருக்குது. இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியனை சுற்றி வெளிச்சம் இருக்கும். அதோட லைட் ஸ்பார்க் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் அது வெளிச்சமே தவிர அதை தாண்டி போனால் ஒரு கட்டத்தில் அது மறைஞ்சி இருள் நிலைக்கு தான் மாறும். ப்ரெசண்டில் என்ன இருக்கோ அதே தான் நமக்குள்ளே இருக்கிற இன்டென்சிட்டிலையும் அதே தத்துவ அடிப்படையில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. நீ இறைவனை தேடினா உனக்கு குழப்ப நிலை மனதில் அதிகமாக தோன்றும். அதனால தான் ஞானிகள் எல்லாமே உன்னை தேடுன்னுவாங்க. இந்த நெத்திப்பட்டு வரைக்கும் நீ போனாலுமே உனக்கு மன கற்பனைகள் அதிகமாக இருக்கும். இது பேர் திரிசங்கு சொர்க்கம். நீ உச்சியை தாண்டி வெளியே போனால் தான் உன்னோட உண்மையான சுயரூபமை உனக்கு தெரியும். அது பேர் விஸ்வரூப தரிசனம். நீ யாருன்னு அப்போ தான் உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ இது வரைக்கும் உனக்கு எண்ண அலைகள் அதிகமாக செயல்படும், கற்பனைகள் அதிகமாக இருக்கும், காட்சிகள் அதிகமாக இருக்கும். இதை நீ உலகம் நினச்சிக்கிட்டு இதுதான் உண்மை நினச்சிட்டு நீ இந்த காற்றாலை வரிசைக்குள்ளேயே நீ வாழ்ந்துருப்ப. உண்மையை உணரணும்னா, சத்தியத்தை உணரணும்னா சிதம்பர ரகசியத்தை நீ பார்க்கணும். சிவலிங்க தத்துவத்தை நீ பார்க்கணுன்னா தலை உச்சியை தாண்டி உன்னோட ஆற்றலை வெளியேற்று தெரிஞ்சிருக்கணும். இப்படி தலையை உச்சி தாண்டி வெளியேற்ற ஆற்றல் தெரிஞ்ச போனவங்களுக்கு தான் உண்மை என்னான்னு புரியும். அது வரைக்கும் தெரியாது. இப்படி போனவங்க தான் பிறப்பின் ரகசியம் என்னான்னு தத்துவமும் புரியும். இந்த பிறப்பின் ரகசிய தத்துவத்தை தான் தமிழ் எழுத்துக்களாக வச்சுருக்கிறாங்க. உயிர் எழுத்து, உயிர்மை எழுத்து, மெய் எழுத்துன்னு தமிழ் எழுத்துக்களாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த உச்சியை தாண்டி போய் இந்த உலகத்தை, இந்த பிறப்பை பார்த்தவங்க ஒருத்தர் தான் இதெல்லாமே அமைக்கப்பட்டிருக்காரு. அப்போது கடவுள் எப்படி இருக்குது? கடவுள் அதாவது இறைவன் எப்படி இருக்குன்னா சூன்யமாக, காரிருள்னா காகம் கலரில் இருக்கு. புரியுதுங்களா? இப்போது நீ இப்படி தேடினாதான் உனக்குள்ள இருக்கிற ஆத்மா பிரகாசம், உன் அறிவு வேலை செய்யும். நீ ஒரு ஜோதியை வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு பொருளை வச்சுக்கிட்டோ நீ தேடி இருந்தீங்கன்னா உன் மனம் அங்கேயே தான் சுற்றி வருமே தவிர அதை தாண்டி சிந்திக்காது. அந்த ஜோதி உள்ளே நெருப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டே தான் போவோமே தவிர உன்னை அடிமையாக்கி வச்சுருக்குமே தவிர காட்சிகளை கொடுத்து உன்னை சுதந்திரமாக தன்மையானவனா ஆக்காது.
உன்னை சுதந்திரமான தன்மையான ஆக்கணும்னா நீ உடல்லேருந்து உன்னோட ஆத்மா பிரிக்க எடுக்கிற ப்ராசஸை நீ கற்றுக்கணும். இதுக்கு பேர் தான் யோகம். சக்திய வித்தையை செஞ்சினா உனக்கு இந்த தெளிவான மனநிலைகள்லாம் கிடச்சிடும். ஆனால் அந்த நிலையை அடையிறதுக்கு 12 வருஷங்கள் 15 வருஷங்கள் இந்த பயிற்சி நீ தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். பல இன்னலங்கள் கடக்க வேண்டியது வரும். இப்படி கடந்து பார்த்தவங்க தான் உண்மை புரியும். நீ ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இதுதான் உண்மை நினச்சிருந்தீங்கன்னா நீ பாவம், நீ அறியாதவன். நன்றி, வணக்கம்.